அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். மகரம் ராசிக்கு உண்டான 2025 வருட புது வருட பலன்கள் என்ன விதமான நல்ல பலன்களெல்லாம் நடக்க போது, நடக்கக்கூடிய நல்ல பலன்களை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், என்ன விதமான பாதகமான பலன்கள் இருக்குது, அதுக்கு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு தெளிவான பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போது 2025 வருடம் பிறக்குது இல்லையா? அப்படி பிறக்கும் பொழுது என்ன விதமான நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவானுடைய பூராடம் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தில் சுக்கிர பகவானுடைய பூராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய வருடம் மகரம் ராசிக்கு என்ன விதமான பலாபலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரம் ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமான அந்த கிரகம் இது நாள் வரை நீங்கள் திட்டமிட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் வெற்றியை பெறுவதற்கு, வெற்றியை தேடி தருவதற்கு உண்டான வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக மகரம் ராசியைச் சேர்ந்த அரசியலில் இருப்பவர்கள், பொதுத்துறையில் இருப்பவர்கள், கலைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், இவர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள், முன்னேற்றம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. என்னங்க, நாங்கள்லாம் ஒரு வருடமும் ஒரு ராசி பலனை பார்த்துட்டு தான் இருக்கோம். சனி பயிற்சி பார்க்குறோம், ராகு பயிற்சி பார்க்குறோம், கேது பயிற்சி பார்க்குறோம், குரு பயிற்சி பார்க்குறோம். ஆனாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற நிலைமையே கேள்விக்குறியாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, கிட்டத்தட்ட 9 வருட காலமாக ஒன்று இல்லைன்னு பண்ணிடுச்சு இந்த மகர ராசிக்காரர்களை அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. என்னதான் ராசியினுடைய நாதனாக இருந்தால் கூட அவர் தன்னுடைய அந்த 7.5 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய அவருக்கு உண்டான விதி அமைப்பு பிரகாரம் இந்த சனீஸ்வர பகவான் கொல்லாமல் கொன்றார் மகர ராசிக்காரர்களை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதற்கு முன்பே ஒரு 1.5 வருட காலம் போராட்டம் மிகுந்த வாழ்க்கை, பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கை, நாம் என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு தெரிய முடியாத அளவிற்கு, சிந்திக்க முடியாத அளவிற்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு இல்லையா? உறவுக்காரர்கள்ட்டையும் நம்ம நல்லது செய்து கெட்ட பேர் வாங்கணும், நண்பர்கள்ட்டையுமே நம்ம நல்லதெல்லாம் செய்து அவர்கள் துரோகிகள் என்பதை இனம் கண்டு கொண்டோம். நமக்கு நாம் மட்டும்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம மேலே இந்த உலகத்திலேயே நம்ம மேல் அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் யார், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம மட்டும்தான். நமக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வணங்கக்கூடிய தெய்வங்கள், அது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நாம் விருப்பப்பட்டு வணங்கக்கூடிய சித்தர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால் மட்டும்தான் நம்ம வண்டி ஓடுது. அதையும் மீறி இவர் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களாக இருந்தால் மனைவி தன்னுடைய குழந்தைகள், பெண்களாக இருந்தால் கணவன் மற்றும் தன்னுடைய குழந்தைகள். இவர்களை தாண்டி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கூட நம்மிடம் இருந்து ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமாக பிரிந்து சென்று விட்டார்கள் அப்படின்றது தான் இந்த 9 வருட காலத்தில் மகர ராசிக்காரர்கள் பட்ட அனுபவம். அப்போ சனீஸ்வர பகவான் அனுபவத்தை கொடுத்துட்டார். நண்பர்கள் யார், உண்மையான நண்பர்கள்னு யாரும் இல்லை, எல்லாமே துரோகிகள் தான். உறவுக்காரர்கள் யார், நம்மிடம் பணம் இருந்தால் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், நம்மள்டேருந்து ஆதாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாயத்தை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் அவர்களிடத்தில் விசுவாசம் என்பது இருக்காது. சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் தொழில் பண்ணலனும் சொல்ல முடியாது, தொழில் பண்ணுறனும் சொல்ல முடியாது, இதில் லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் லாபமே பார்க்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதற்கு என்ன அர்த்தம்?
சான் ஏறினால் முளம் சறுக்குகிறது அப்படின்றது தான். ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்துச்சு அப்படின்னா வந்த அமௌண்ட் வந்த சுவடு தெரியாமல் அது வீண் விரயமாகிறது. அது வட்டிக்கு கொடுக்குறதாக இருக்கட்டும், அல்லது மருத்துவ செலவுகளுக்காக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் தண்ட செலவுகளாக இருக்கட்டும். இன்னமும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ நீங்கள் என்றோ ஒரு காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதி ஜாமீன் போட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் முன்னாடி நின்று இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதற்கு இன்று நீங்கள் தண்டம் கட்டிய காலமெல்லாம் உங்களுக்கு இந்த 9 வருட காலத்தில் நடந்திருக்கும். சரி, இதற்கு பிறகு எப்படி இருக்கும்? சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பட்டன் வாங்கினார் இல்லையா, தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர். தர்மத்தின்படி யார் நடக்குகிறார்களோ நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார். என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? முதலில் இந்த 2025 வருடத்தை 3 பாகங்களாக பிரிக்கணும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29 வரைக்கும் ஒரு பாகமாகவும், இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பாகமாகவும், மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு பாகமாகவும் 3ஆக பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது இருக்குல்ல, இவ்வளோ நாள் போராடி 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 ஜெயிச்சிங்க இல்லையா, உங்களுடைய போராட்டத்திற்கு உண்டான வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருந்தோம், அவர்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுடைய வயதிற்கு தகுந்த உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க, கடைசி நேரத்தில் போராட்டமாகி ஏதோ ஒரு காரணத்தினால அது நின்று போச்சு. அது தொடரும். நான் இருந்த என்னுடைய இடத்தையெல்லாம் இழந்துட்டேன், ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க, நானே போனால் போகுது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதுக்கு பிறகு தான் நான் ஏமாந்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். புதிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியவர் யார்? சனீஸ்வர பகவான். நான் குடும்பத்தில் தாங்க இருக்கேன், ஆனால் என் மனைவியிடம் நான் நிம்மதியாக மனமிட்டு பேச முடியவில்லை இத்தனை வருட காலத்தில், அல்லது தன்னுடைய கணவனிடம் நான் மனமிட்டு பேச முடியவில்லை என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் என்ன காரணத்தினால? தேவையான சரளமான பணப்புழக்கம் என்பது இல்லை. உங்களுடைய வீட்டிற்கு, அதாவது ஊருக்கெல்லாமே செஞ்சிட்டோம், உறவுக்காரர்களுக்கு செய்துட்டோம், நண்பர்களுக்கு செய்துட்டோம், நம்மை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கிட்டெல்லாம் செய்து ஏமாந்துட்டோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு தேவையான அந்த இல்லறத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியவில்லை, தன் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை செய்து கொடுக்க முடியவில்லை. அப்படின்றவங்களுக்கு இப்போ ஒரு பக்குவ நிலை வந்துருச்சு இல்லையா, நம்ம இனிமேல் எவனையுமே நம்பக்கூடாது, எல்லாமே ஏமாத்துக்காரன் அப்படி நம்ம நம்பணும்னு ஒரு முடிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம் குடும்பத்தில் யார் நம் மீது அக்கறையாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் நம்பினால் போதும்னு சொல்லி பக்குவத்தை கொடுத்துட்டார் இல்லையா. இந்த பக்குவத்தை கொடுத்த சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான யோகமான காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய அனுக்கிரகம் என்பது முழுமையாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது தான் நமக்கு யோகம். அதற்கு அடுத்தது இப்போ நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் எப்போ பெயர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுனத்திற்கு போகிறார். அப்படி மிதுன ராசிக்கு போகும் பொழுது 6ஆம் இடத்துலலாம் போய் உட்கார்றார். ருணச்சத்துரு ரோகஸ்தானமாச்சே. ஏற்கனவே நம்ம 1008 பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கமே, மருத்துவ செலவு பண்ணிகிட்ருக்கோம், நமக்கோ அல்லது நம்மை சேர்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவு பண்ணுறோம், தேவையில்லாத எதிரிகள் எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சிட்டோம், மன ரீதியான அவ்வளவு வேதனைகள் பட்டுட்டோம். இப்போ தான் நம்மளை பிடிச்ச சனி நம்மள்டேருந்து விலகி நல்லது செய்ய போகுது அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டோம். ஆனால் இந்த குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்றாரு, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சா, நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், மகரம் ராசி மற்றும் மகர லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள், விருச்சிகம் ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள், கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள், மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல முழுமையான பலன்களை கொடுத்தது இல்லை. யாரோ ஒருவருக்கு அவர்களுடைய பிறக்கின்ற போது அந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்திருந்தார்னா, 3, 6, 8, 12ஆம் ஸ்தானத்தில் இருந்திருந்தார்னா
அப்போ அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம். ஆனால் மற்றபடி ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு அவர் குரு பகவான் நல்லது செய்ததில்லை என்கின்ற என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் இந்த 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அந்த வருமானம் எல்லாமே சுப செலவுகளாக மாறும். இதுதான் முக்கியம். அப்போ சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தேவையான திருமணத்தை செய்து கொடுக்கலாம், அல்லது இது நாள் வரைக்கும் சொந்த வீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு இல்ல தேவைகள், வீடு வாங்கலாம், விவசாய விளைநிலங்கள் வாங்கலாம். அதனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்ல தொழிலே அமையலைங்க அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான தொழில் அமையலாம். அப்போ என்ன அர்த்தம்? பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் வந்தால் தானே சுப செலவு பண்ண முடியும். அப்போ பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ராகு கேது இவர்களுடைய பயிற்சியினால் நமக்கு பாதகம் வருமா அப்படின்னா, இந்த இடத்துல தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ராகுனுடைய பயிற்சி கேதுனுடைய பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. 2025 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி வருது. அப்போ இந்த ராகு கேதுக்கு மட்டுமே நீங்கள் பரிகாரம் செய்ய வேணும். நான் ராகுக்கும் கேதுக்கும் என்ன விதமான பரிகாரங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், ராகு பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்பதும் சரி, அல்லது கேது பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்பதும் சரி, ஒன்றே ஒன்றுதான். எங்கெல்லாம் சிவனாலயம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதோ அந்த சிவனாலயங்கள் ஏதாவது திருப்பணிகளில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். இல்லை, நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டுருக்கேங்க, திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அங்கே நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறத விட அங்கே நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் தூக்கி தூக்கி ஓரமாக போடுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் துப்புரவு பணி பண்ணணும். அது திருப்பணி அப்படின்னு தான் அது கணக்கில் வரும். சிவாலய திருப்பணி, இன்னும் சொல்லப்போனால் உழவார பணி, கிரிவல பாதையை சுத்தம் செய்வது. இல்லைங்க, நான் கிரிவலம்லாம் போகலை, வேறு என்ன பண்ணலாம்? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் சென்று அங்கே உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பணிகளை நீங்கள் செய்யலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யார் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக கண்டிப்பாக நீங்கள் முடிந்த வரைக்கும் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பெரும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக, யோகமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த 25வது வருடம் இருக்கும். அப்போ இந்த 2025வது வருடத்தில் தேவையற்ற வீண் விரயங்கள் என்பது உங்களுக்கு வர வேண்டாம் என்பதற்காகவும், இதுநாள் வரைக்கும் இருந்த கடன் அடைய வேண்டும் என்பதற்காகவும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் இறைவன் உங்களுக்கு அருள்பாலிக்கின்ற அற்புதமான வருடமாகவே இந்த வருடம் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேவைப்படுபவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.